லேடிஸ், நம்மளுடைய வீக்னஸ் எங்க தொடங்கும்? நான் 65 இயர்ஸ் கம்ப்ளீட்டட். வீக்னஸ் எங்க தொடங்கும்? கால்ல தொடங்கும். கால்ல எங்க அம்மா இறந்து போனாங்க, டயாபெட்டிக். அவங்க பிராங்க் டயாபெட்டிஸ். நான் தான் அவங்க யூரினை டெஸ்ட் பண்ணி அந்த பெனடிக் சொல்யூஷன்லாம் ஊத்தி டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிப்பேன். அப்போ அப்படித்தான். ஓகே, பிராங்க் டயாபெட்டிக். எத்தனையோ வருஷமா, 80, எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு 40 வருஷமா டயாபெட்டிக், பிராங்க் டயாபெட்டிக். மாத்திரை சாப்பிட மாட்டாங்க. ஓகே, கடைசி வரைக்கும் நடந்தாங்க. கடைசி வரைக்கும் நடந்தாங்க. ஆனால் காலில் அவங்களுக்கு அந்த டயாபெட்டிஸ் உடைய காம்ப்ளிகேஷனால ஒரு அல்சர் வந்துருச்சு. அல்சர் அது கேங்க்ரீனா மாறிடுச்சு. வெட் கேங்க்ரீனா மாறிடுச்சு. இந்த காலையே எடுக்கணும்னாங்க. ஆனால் நான் தொடச்சி கிளீன் பண்ணி எனக்கு நர்சஸ் உண்டு. ஆனால் ஒருத்தரையும் செய்ய சொல்ல மாட்டேன். எங்க அம்மாக்கு நான் பண்ணுவேன். நான் தான் அவங்களுக்கு நர்ஸ், நான் தான் அவங்களுக்கு ஆயா, எல்லாம் நான் தான். ஓகே, அந்த பலத்துல தான் நான் இப்ப நிக்கிறேன், பேசுறேன். சோ வெட் கேங்க்ரீன் அவங்களுக்கு காலில் வந்துருச்சு. அதனால அவர்கள் இறந்து விட்டார்கள். 82 வயசு. ஓகே, இன்னும் வாழ்ந்திருப்பாங்க. சரி, ஓகே. கால்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். டயாபெட்டிஸா, இல்ல ஏதாவது நமக்கு ஒரு நர்வ்ஸ் அடிபடுதா, இல்ல போன்ஸ் அடிபடுதா, எங்கேயாவது எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, உனது கால்கள் ரொம்ப முக்கியம். ஓகே, கால்கள்ல ஒரு ஆர்ச் இருக்கும். இது ஆர்ச் இருக்கும். இங்கதான் பெருவிரல்கள்லாம் இருக்குன்னு வைங்க. இங்க ஒரு ஆர்ச் இருக்கும். இங்க குதிங்கால்னு வைங்க. அதுக்கு மேல கால். நடக்கும்போது ஒரு ஸ்பிரிங்கோட நடக்கணும். எத்தனை வயசுல? 80 வயசுல. என்ன டாக்டர் எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? ஓகே, கால்ல என்னது இருக்கணும்? ஸ்பிரிங் இருக்கணும். சின்ன பிள்ளைகள் ஓடுவாங்க, பாத்திருக்கீங்களா? என் பேர குழந்தைகள்லாம் அப்படிதான் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஓடிடுவாங்க. அந்த குதிங்கால தூக்கிடுவாங்க. வெறும் ஃபிங்கர்ஸ் அண்ட் அதுக்கு பின்னால உள்ள அந்த இடம் தான் இருக்கும். ஆர்ச் நல்லா இருக்கும். ஃபுட் ஆர்ச் நல்லா இருக்கும். அப்படி ஓடுவாங்க. இப்படி நடக்க மாட்டாங்க. வயசானா என்ன ஆகும்? தக்கடா சாப்பு. ஃபுட் ஆர்ச் போயிடும். வயசாக அந்த ஆர்ச் ஆப்லிட்டரேட் ஆகும். குதிங்கால் நல்லா நிக்காது. உங்களுடைய உடம்பு வெயிட்ட தாங்க முடியாம அந்த குதிங்கால் அண்ட் பால் ஆஃப் த ஃபுட் அண்ட் ஃபிங்கர் டிப்ஸ் தடுமாறும் போது உங்களுக்கு ஆர்ச் சப்போர்ட் வேணும். நான் போடுற ஷூவை காட்டுறேன். ஸ்கெச்சஸ். ஓகே, ஸ்லிப்பின்ஸ் எல்லாம் லேட்டஸ்ட். ஓகே, அண்ட் இதுல என்ன இருக்கும்? ஆர்ச் சப்போர்ட் இருக்கும். ஆர்ச் சப்போர்ட் புரியுதா உங்களுக்கு? ஆர்ச் சப்போர்ட் இருக்கும். ஆங்கிள் சப்போர்ட் இருக்கும். இதுல இல்ல, அது வார்த்தைகள் போடல. ஆனாலும் ஆர்ச் சப்போர்ட் நிறைய வச்சிருப்பேன். ஷூ ஒண்ணு வாங்காதீங்க. உங்க சாப்பாடு எல்லா செலவையும் குறைச்சிட்டு நல்ல ஷூ வாங்குங்க. ஓகே, நாங்க எப்படி வாங்க? பெரிய ஜிமிக்கி போடுறதோட இந்த ஷூ நல்லா போட்டுக்கிடலாம். ஓகே, பட்டு சாரி வாங்குறதோட இத ஷூவை வாங்கலாம். யாரு? ஏஜ்டு லேடிஸ், யங் பாய்ஸ், யங் கேர்ள்ஸ், ஆர்ச் சப்போர்ட் நல்லா இருக்கணும். இதுதான் அனாட்டமி. ஓகே, அதுக்காக பண்ணுவாங்க. இது எவ்வளவு விலைன்னு சொல்லாதீங்க. உங்க கால் பெருசா, இந்த ஷூ பெருசா? காலுக்கு ஏத்த மாதிரி ஷூவை வைக்கணுமா, ஷூக்கு ஏத்த மாதிரி காலை வைக்கணுமா? இதெல்லாம் பழமொழிகள் இருக்கு. என்ன? சோ நல்ல ஷூ வாங்குங்க, ஆர்ச் சப்போர்ட் கொடுங்க. சரி, நாங்க ஸ்போர்ட்ஸ் ஷூ வாங்குங்க. ஸ்போர்ட்ஸ் ஷூ அப்பதான் ஒரு ஸ்பிரிங்கோட நடக்க முடியும். நம்ம உடம்பு வீக்கானது, நம்ம உடம்பு பலவீனமானது, நம்ம உடம்புக்கு அறிவுக்கு எட்டுனது இப்பதான் புரியுது. இப்பதான் புரிஞ்சு ஸ்போர்ட்ஸ் ஷூ கொண்டு வராங்க. அங்கிள் சப்போர்ட், ஆர்ச் ஹை ஆர்ச். நிறைய பேருக்கு பிளாட் ஆர்ச் ஆயிரும். நடக்க முடியாது. இப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன்? என்னுடைய இன்னொரு ஷூ. ஓகே, நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். லேட்டஸ்ட் ஸ்லிப்பிங் தான். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம காலை வச்சு மாட்ட முடியாது, லேஸ் கட்ட முடியாது. ஓடிக்கிட்டே இருக்கவங்க எத்தனை வயசுலயும்? எஸ், 80 வயசுலயும் ஓடணும். அதான் நம்ம டார்கெட். ஓகே, சோ ஏர் கூல்டு மெமரி ஃபோம் ஏதோ சொல்றாங்க. ஓகே, பட் இட் இஸ் குட். இத நான் முன்னால வீட்டுக்குள்ள நான் சப்பல் போட்டு நடப்பேன். ஏன்? டயாபெட்டிக். அது குத்திராம இது குத்திராம எப்பவும் பேர பிள்ளைகள் என்னென்னலாமோ போட்டு விளையாடும். எங்க வீடு ஒரு ஆக்ஷன் வீடு தான், பிளே கிரவுண்டு தான். ஓகே, குழந்தைகள் துள்ளி திருந்து விளையாடுற இடம். சோ நான் எப்பவும் என் காலை ப்ரொடெக்ட் பண்ண சப்பல் போடுவேன்.
செப்பலும் நல்ல செப்பல் தான் போடுவேன். ஆனாலும் இப்ப நான் இந்த ஷூ போட்டுட்டு தான் வீட்டுக்குள்ளேயும் இருக்கேன். ஏன்? ஆர்ச் சப்போர்ட், ankle சப்போர்ட். ஓகே, ஸ்கெச்சஸ், அடிடாஸ். ஓகே, சோ இப்படிப்பட்ட எது பெஸ்டோ அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. நாங்க செப்பல் போட்டு டயபெட்டிக்கனால செப்பல் போட்டு நடப்போம். ஷூ போட்டு நடங்க. செப்பல்னா செலவுல நடுவுல ஒரு வார் வைக்கிற செப்பரை போட்டுறீங்க நிறைய பேரு. அது என்ன செய்யும்? நம்ம டோஸ் இப்படி போயிரும். அத கிளா மாதிரி பிடிக்கணும். இது எங்கேயும் வேண்டாம், எதுவும் பிடிமானம் வேண்டாம். நடுவுல பிடிச்சாதான் காலை வச்சு நடக்க முடியும். சோ அந்த ஃபுட் எல்லாம் கிளா மாதிரி ஆகும். சோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம். சோ இத நீங்க எல்லாம் புரிந்து கொண்டு அப்படி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லது. வயதானவர்கள் எஸ்பெஷலி நடக்கணும். உங்களுக்கு பிளாட் இருந்துச்சுன்னா, உங்க ஆர்ச் எல்லாம் போயிருச்சுன்னா உங்களால நடக்க முடியாது. மூவ்மெண்ட் தான் லைஃப். ஓகே.